அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். அப்பன் முருகப்பெருமான் தன்னுடைய அடியாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும், எந்த தீமை நடக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் அந்த நொடி பொழுதில் வந்து நிற்பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரியும் இல்லைங்களா? அவர் வரலைனாலும் அவருடைய வேலோ மயிலோ சேவலோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த அடியாருக்கு சரியான ஒரு வழியை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நிதர்சனமான உண்மை இல்லையா? சரி, அப்பன் முருகப்பெருமானை நம் கூடையே வைத்து கொள்ள முடியும், அப்பன் முருகப்பெருமான் நம் உடனே வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்பன் முருகப்பெருமானை எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது, எப்படி நம்ம கூட இருக்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படின்னுட்டு. வாங்க இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இப்போது அப்பன் முருகப்பெருமானை நம்முடனே எப்படி வைத்துக்கொள்வது? நான் சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம வேல் வச்சுக்கணும்னு நம்ம வேல் வச்சுக்கிறோம். அப்பன் முருகப்பெருமானை நினச்சி தான் நம்ம வேல் வச்சுக்கிறோம். கையில் சின்ன வேல் வச்சுக்கிறோம். அப்பன் முருகப்பெருமானுடைய படம் வச்சுப்போம். இந்த மாதிரி அப்பன் முருகப்பெருமான் நம்முடன் இருக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்ய தான் செய்கிறோம் இல்லைங்களா? இருக்கப்பட்டவங்க டாலராக வாங்கி போட்டுப்பாங்க, மோதிரமாக வாங்கி போட்டுப்பாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுருவாங்க. இல்லாதவங்க, வாங்க முடியாதுங்கிறவங்க, ஒரு பரீட்சைக்கு போகிறோம், அந்த பரீட்சைக்கு போகும்போது அப்பன் முருகப்பெருமானுடைய படத்தை கொண்டு போக நம்மளுக்கு விட மாட்டாங்க இல்லைங்களா? வேலை கொண்டு போக விட மாட்டாங்க. ஆனால் அப்பன் முருகப்பெருமானை நம் உடனே துணைக்கு அழைத்து கொண்டு போகலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? எப்படி அப்படின்னா, நீங்கள் திருநீர் அணிகிறீங்க இல்லையா? தினமும் திருநீர் அணிகிறீங்கள்ல, அணிகிறவங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அணியாதவங்களாக இருந்தால் இனிமே அணியுங்க. நிறைய பேர் வந்து சின்னதாக அப்படி எடுத்து சின்னதாக வச்சுப்பாங்க. அழகுக்காக நிறைய பேர் அந்த தான் செய்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் செஞ்சுருக்கேன். சின்னதாக எடுத்து இப்படி வைக்கிறது இல்லைங்களா? இந்த நெற்றி வந்து நம்முடைய நெற்றியானது அந்த திருநீற்றை தாங்கிறதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர். திருநீரை தாங்க வேண்டிய இந்த நெற்றியானது எவ்வளவு தாங்க வேண்டுமோ அவ்வளவு தாங்கணும். அந்த அளவுக்கு தாங்கினால் அதனுடைய பலனை அது தரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம திருநீர் அணிகிறோம். திருநீர் அணியும் பொழுது இந்த 3 விரல்களில் எடுத்து அணியணும். நான் ஏற்கனவே திருநீரை பற்றி நான் சொல்லியிருப்பேன், அணியறதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். திரும்ப அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3 விரல்களில் திருநீரை எடுத்து அணிவோம் இல்லையா? அந்த பதிவை பார்க்கணுன்னா அதனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது அப்பன் முருகப்பெருமான் நம்முடன் இருக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இந்த திருநீரை அணியும் பொழுது நான் சொல்கிற இந்த விஷயத்தை சொல்லி திருநீரை அணிங்க. இப்போ நான் சொல்கிற சொல்கிறத சொல்லி நீங்கள் திருநீர் அணியும் பொழுது அப்பன் முருகப்பெருமான் அந்த திருநீர் எப்படி உங்கள் நெற்றியில் இருக்கோ அதே மாதிரி உங்கள் கூடையே அந்த திருநீரின் வடிவாகவே உங்கள் கூட அப்பன் முருகப்பெருமான் பயணிப்பார். இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நீங்களே பார்க்கலாம், அப்பன் முருகப்பெருமானோட அடியார்கள் எல்லாருமே திருநீர் எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னுட்டு கண் கூட நீங்கள் பார்க்கலாம். நெற்றி நிறக்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வைக்கும் போது இப்படி சொல்லி தான் வைப்பாங்க. அதற்கு அப்பன் முருகப்பெருமான் தன்னுடனே பயணம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சரி, அடியணும் அப்படின்னு நினச்சி தான் வைக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் சின்னதாக அழகுக்குன்னு பார்த்து வைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சொல்லி வச்சு பாருங்கள், அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். திருநீரை எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. இப்படி சொல்லி திருநீரை அணிந்து பாருங்க. அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், புரியும். அதை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வீங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா
தில்லக சேவகாய் என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.